பிரித்தானியாவின் லண்டனின் வூட் கிரீன் பகுதியில் உள்ள உணவகம் மற்றும் குடியிருப்பு கட்டடத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. திங்கட்கிழமை இரவு 9:25 மணியளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 12 வாகனங்களில் வந்த 80 தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். சுவாச கருவிகளின் உதவியோடு 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மாடிக்கூரையில் சிக்கியிருந்த மேலும் 6 பேர் ஏணிகள் மூலம் மீட்கப்பட்டனர். இந்த கட்டட தொகுதியில் தங்கியிருந்த ஆசிய நாட்டவர்கள் தமக்கு ஏற்பட்ட திகில் அனுபவங்களை வெளியிட்டுள்ளனர். கட்டடத்தில் வசிக்கும் 28 வயது கட்டுமான தொழிலாளி கூறுகையில், நானும் என் நண்பனும் மொட்டை மாடியில் இருந்தபோது புகையும் மக்களின் அலறல் சத்தமும் கேட்டது. நள்ளிரவு 1 மணியளவில் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். எனது கடவுச்சீட்டு, முக்கிய ஆவணங்கள் மற்றும் என் பூனையை மட்டுமே தூக்கிக் கொண்டு ஓடி வந்தேன். மறுபக்கம் தீ வழியை மறைத்ததால் மக்கள் பீதியுடன் இந்த வழியாக தப்பிக்க முயன்றனர். தீ பரவக்கூடும் என்ற பயத்தில் 4 மணி நேரத்திற்கு பின்னரே நாங்கள் மீண்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டோம். விபத்தின் போது வெளியிலிருந்த லெய்யா ஜரூசி முகமது யூசுப் தம்பதியினர் தங்களின் அதிர்ச்சியை பகிர்ந்தனர். என் வீடு எரிந்துவிட்டதோ என்ற பயத்தில் உயிரற்றவள் போல உணர்ந்தேன். அதிர்ச்சியில் அப்படியே கீழே விழுந்துவிட்டேன் என மனைவி லெய்லா குறிப்பிட்டுள்ளார். என் வீடு சாம்பலாகிவிட்டது என்றுதான் நினைத்தேன். வீட்டிற்கு வந்து வீடியோக்களை பார்த்தபோதுதான் அண்டை வீட்டாருக்கு தீ எச்சரிக்கை மணி ஒலிக்கவில்லை என்ற அதிர்ச்சி உண்மை தெரிந்தது. யாரோ கதவை தட்டி எழுப்பியதால் தான் தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் தப்பியுள்ளனர். தீ மேலும் பரவியிருந்தால் நிலைமை மோசமாகியிருக்கும் என கணவர் முகமட் தெரிவித்துள்ளார். அதே பகுதியில் வசிக்கும் 45 வயதுடைய பெண் கூறுகையில், யாரோ எனது கதவை பலமாக தட்டினர். திறந்து பார்த்தபோது கடுமையான புகை மூட்டமாக இருந்தது. தீயணைப்பு வீரர்கள் என்னை உடனடியாக வெளியேறுமாறு கூறினர். அது மிகவும் பயமுறுத்தும் தருணம் என்று கூறியுள்ளார். தீயணைப்பு படையினரின் விரைவான நடவடிக்கையாலும் அண்டை வீட்டாரின் சமயோசிதமான கதவு தட்டலாலும் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அலாரம் சத்தம் எழுப்பாமை குடியிருப்பாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.